வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். QR குறியீட்டு முறைமையை தொடர்ந்தும் அமல்படுத்தப்படும். நகைக்கடையில் கைவரிசை காட்டிய தாய் மற்றும் மகன். நாட்டில் டெங்கு பரவல் தீவிரம். 263 பாடசாலைகளில் நுளம்பு குடம்பிகள் கண்டறிப்பு. வெள்ளப்பட்டு விதுப்பகத்தில் தீ விபத்து. தீயணைப்பு படையினர் விரைந்து நடவடிக்கை. பட்டப்பகலில் மயானத்தில் பலி கொடுத்த பெண்கள். கல்லறையில் கிடந்த பொருட்களால் பீதியில் உறையும் மக்கள். இலங்கை தம்புள்ளையில் அமைந்துள்ள நகைக்கடை ஒன்றில் தாய் மற்றும் மகள் என சந்தேகிக்கப்படும் இரு பெண்கள் இணைந்து நகைகளை திருடியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவப்பட்டு வருகிறது. கடந்த வெள்ளிக்கிழமை இச்சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. கடையின் வாடிக்கையாளர் போல நடந்து கொண்ட இருவரும் சில நிமிடங்களுக்கு நகைகளை திருடிச் சென்றதாகவும் கூறப்படுகிறது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் சந்தேக நபர்களை அடையாளம் காண நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. குறித்த இருவர் பற்றி தகவல் அறிந்தவர்கள் அருகிலுள்ள காவல் நிலையத்துக்கு அல்லது சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு தகவல் வழங்குமாறும் கோரப்பட்டுள்ளது. திருகோணமலை குற்றவழி போலீஸ் பிரிவுக்குட்பட்டு கும்புறுப்பட்டி கொம்பன்குளம் காட்டுப்பகுதியில் புதைக்கப்பட்டிருந்த பெருமளவிலான ஆபத்தான வெடிப்பொருட்கள் மற்றும் ஆயுத பாகங்களையும் திருகோணமலை பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவினர் மீட்டுள்ளார்கள். திருகோணமலை பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவு நிலைய பொறுப்பதிகாரி POC சமரசிங்காவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் கடந்த வியாழக்கிழமை மாலை 4:50 மணியளவில் இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. யுத்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டு பின்னர் பாதுகாப்பு படையினருக்கு தெரியாமல் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படும் இந்த ஆயுத பாகங்கள் கொம்பன்குளம் காட்டு பகுதியில் உள்ள ஒரு சிறிய இரும்பு தகடு ஒன்றினால் மூடப்பட்ட குழிக்குள் பெரிய பீப்பாய் ஒன்றில் உரப்பையில் இட்டு புதைக்கப்பட்டிருந்தன. மீட்கப்பட்ட பொருட்கள் அனைத்து நீண்ட காலமாக நிலத்தின் கீழ் இருந்தமையினால் துருப்பிடித்த நிலையில் காணப்பட்டன என்று போலீசார் தெரிவித்துள்ளார்கள். கைப்பற்றப்பட்ட பொருட்களின் விவரங்கள் இருவேறு பிரிவுகளாக கீழே பட்டியலிடப்பட்டுள்ளன. மிதிவடிகள் 2 மீட்கப்பட்ட ஆபத்தான கிளைமோர் குற்று மற்றும் மிதிவடிகள் என்பன குச்சவெளி சுற்றுலா நீதிவான் நீதிமன்றத்துக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டு அதனை சீலிக்க செய்வதற்கான உரிய உத்தரவுகள் பெறப்படும் வரை பாதுகாப்பு காரணங்களுக்காக கண்டெடுக்கப்பட்ட இடத்திலேயே பலத்த போலீஸ் பாதுகாப்புக்கு மத்தியில் வைக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவ தொடர்பில் திருகோணமலை பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கும் குச்சவெளி போலீசாரும் இணைந்து இந்த ஆயுதங்களை மறைத்து வைத்திருந்த நபர்கள் யார் என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலைகள் குறைந்து வரும் நிலையில் உள்நாட்டு எரிபொருள் விலைகள் எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகிறது என்பது குறித்த முழுமையான விவரங்களை அரசாங்கம் பகிரங்கப்படுத்த வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார். பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய அவர் அரசாங்கத்தின் பொருளாதார முகாமைத்துவம் மற்றும் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகளை கடுமையாக விமர்சித்துள்ளார். எரிபொருள் இறக்குமதி செலவு வரிகள், போக்குவரத்து கட்டணங்கள் மற்றும் லாப விகிதங்கள் உட்பட இறுதி சில்லறை விலைகள் நிர்ணயித்ததில் அனைத்து கூறுகளையும் அரசாங்கம் வெளியிட வேண்டும். அரசாங்கம் மானியம் வழங்குவதாக கூறினாலும் அதனை வெறும் கோஷங்களாகவே கூறாமல் கணக்குடன் அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட வேண்டும். உலக சந்தை நிலவரத்துக்கேற்ப பிராந்திய நாடுகள் எரிபொருள் விலைகளை குறைத்து வரும் வேளையில் இலங்கையில் மாதந்தோறும் விலைகள் உயர்த்தப்படுவது அரசாங்கத்தின் தவறான நிர்வாகத்தையே காட்டுகிறது. தேர்தல் வாக்குறுதிகளை மீறுவதில் இந்த அரசாங்கம் சாதனை படைத்துள்ளது. வேலைவாய்ப்பு கோரும் பட்டதாரிகள் மற்றும் முச்சுக்கரவண்டி உரிமையாளர்களின் நியாயமான கோரிக்கைக்கு தீர்வு வழங்குவதற்கு பதிலாக அரசாங்கம் அடக்குமுறைகளை பயன்படுத்துகிறது. உணவு இறக்குமதிக்காக அந்நிய செலாவணியை வீணடிப்பதை நிறுத்தி உரமானியம் வழங்கி உள்நாட்டு விவசாயிகளையும் மீனவர்களையும் பலப்படுத்த வேண்டும். அத்துடன் நாடு முழுவதும் அதிகரித்து வரும் டெங்கு நோய் பரவலை கட்டுப்படுத்த அரசாங்கமும் உள்ளூராட்சி அமைப்புகளும் தவறவிட்டுள்ளன. அரசாங்கம் தனது தோல்விகளின் சுமைகளை மக்கள் மீது சுமத்துவதை நிறுத்திவிட்டு பொருளாதார நிவாரணம், உள்நாட்டு உற்பத்தி மற்றும் பொது சுகாதார மேம்பாட்டு ஆகியவற்றுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் எனவும் நாமல் ராஜபக்ச மேலும் வலியுறுத்தியுள்ளார். STFக்கும் பொதுமக்களுக்கும் இடையே மோதல். 14 பேர் விளக்கமறியலில் கிள்ளச்சி உமையாள்புர பகுதியில் விசேட அதிரடிப்படையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே இன்று ஏற்பட்ட மோதல் காரணமாக குழந்தைகள், முதியோர்கள், பாடசாலை மாணவிகள் என 14 பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள் என்று உறவினர்கள் தெரிவித்துள்ளார்கள். குறித்த பிரதேசத்தில் இடம்பெற்ற சட்டவிரோத மணல் அகழ்வை தடுக்கும் நோக்கில் இச்சம்பவத்துக்கு விஜயம் செய்து விசேட அதிரடிப்படையினர் காட்டுக்குள் உளவு இயந்திரத்துடன் ஒருவரை கைது செய்ய முற்பட்ட போது பொதுமக்களும் விசேட அதிரடிப்படையினருக்கும் இடையே முருகல் ஏற்பட்டு மோதல் நிலையாக மாறியது.
இதன்போது விசேட அதிரப்படையினர் கைது செய்யப்பட்டவர்களின் உறவினர்கள் அயலவர்கள் தாக்கியதாகவும் இதனால் விசேட அதிரப்படையினர் சம்பவ இடத்தில் ஈடுபட்ட அனைத்து தரப்பினரையும் தாக்கி கைது செய்து கிளிநொச்சி நீதிமன்றத்தில் இன்று ஞாயிற்றுக்கிழமை உட்படுத்தி அவர்களை நாளை திங்கட்கிழமை வரை விளக்கமறியலில் வைத்துள்ளதாகவும் பொதுமக்கள் கூறுகின்றார்கள். இதன்போது சிறு குழந்தைகள் இருவர், அவர்களது தாய், தந்தை மற்றும் பாடசாலை மாணவிகள் இருவர், முதியவர்கள் என 14 பேர் இவ்வாறு விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இலங்கையில் இந்த ஆண்டு இதுவரையில் 45,756 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியிருப்பதுடன் நாடு முழுவதும் டெங்கு பரவும் அபாயம் கொண்ட சுகாதார அதிகாரிகள் பிரிவுகளின் எண்ணிக்கை 112ஆக உயர்த்தப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அறிவித்துள்ளது. 2024 மற்றும் 2025 ஆண்டுகளுடன் ஒப்பிடும்போது இந்த வருடம் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையில் தெளிவான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். பாடசாலைகளில் விடுவிக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை நடப்பு ஆண்டில் இதுவரையில் 633 பாடசாலைகளில் விசேட ஆய்வுக்குட்படுத்தப்பட்டதாக பூச்சியல் நிபுணர் சாகுத்லா ஜானகி தெரிவித்துள்ளார். இந்த ஆய்வுகளின் போது 263 பாடசாலை வளாகங்களில் டெங்கு நுளம்பிகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. பாடசாலைகள் தவிர அரசாங்க நிறுவனங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் ஆகியவையும் டெங்கு நுளம்புகள் பெறவும் பொதுவான இடங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. வெள்ளம்பட்டி நகரில் அமைந்துள்ள விதுப்பகம் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக காவல்துறை அறிவித்துள்ளது. தீ பரவியமை தொடர்பாக தகவல் கிடைத்ததைத் தொடர்ந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான 2 தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்துக்கு அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. தீ விபத்துக்கான காரணம் இதுவரை உறுதிப்படுத்தப்படாத நிலையில் தீயணைப்பு படையினர் மற்றும் தொடர்புடைய அதிகாரிகள் தீயை அணைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார்கள். நடப்பு யாழ பருவத்திற்கான உரமானியம் தகுதியுடைய 90% விவசாயிகளுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதாக விவசாய அபிவிருத்தி திணைக்களம் அறிவித்துள்ளது. மீதமுள்ள விவசாயிகளுக்கு உரமானியத்தின் தொகையும் கூடிய விரைவில் அவர்களின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக வைப்பு செய்யப்படும் என்றும் அந்த திணைக்கள ஆணையாளர் தம்பிக் ரணதுங்கா அறிவித்துள்ளார். விவசாயிகளின் உற்பத்தி செலவை கருத்தில் கொண்டு அரசாங்கத்தினால் வழங்கப்படும் உரமானிய தொகை இந்த முறை 5,000 ரூபாயினால் உயர்த்தப்பட்டுள்ளது. ஒரு ஹெக்டேருக்கு 25,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. தற்போதைய அதிகரிப்பின்படி ஒரு ஹெக்டேருக்கு 30,000 ரூபாய் உரமானியம் வழங்கப்படுகிறது. இந்த உரமானிய தொகையானது எவ்வித தவணை கட்டணங்களுமின்றி ஒரே தவணையில் விவசாயிகளுக்கு வங்கி கணக்கில் நேரடியாக வைப்பு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விவசாய அபிவிருத்தி திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. எரிபொருள் விநியோகத்துக்காக பயன்படுத்தப்படும் QR குறியீட்டு முறைமை நீக்கப்பட மாட்டாது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. எரிபொருள் நுகர்வை தொடர்ந்து திறம்பட நிர்வகிக்கும் நோக்குடனேயே இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் DA ராஜகருணா மேலும் தெரிவித்துள்ளார். அத்துடன் உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் தொடர்ந்து ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பொலனறுவை பக்கமுனா பகுதியில் உள்ள ஒரு மயானத்தில் பலி கொடுக்கப்பட்டிருந்த 2 பெண்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். குறித்த பெண்கள் இருவரும் மனித உருவங்களை ஒத்த களிமண் சிலைகளை கொண்டு கல்லறைகளில் விளக்குகளை ஏந்தி வந்தமையினால் கிராம மக்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார்கள். ஆரம்பகட்ட விசாரணையின்படி இந்த 2 பெண்கள் கல்லறைக்குள் சேதப்படுத்தி குழுக்களை தோண்டியது கண்டுபிடிக்கப்பட்டதுடன் பலிச்சடங்குக்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட பெண்களில் ஒருவர் புலனறுவை ஹிங்குராங்குடையைச் சேர்ந்து 49 வயதுடைய பெண் என்றும் மற்றவர் பக்கமுனா சர்பியினைச் சேர்ந்து 38 வயதுடைய பெண் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளார்கள். கல்லறை சேதப்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் அவ்விருவரும் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்த உட்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் இந்த 2 பெண்களும் இதற்கு முன்னரும் இதேபோன்ற செயல்களை செய்துள்ளதாகவும் இதன் காரணமாகவே அவர்கள் கிராமத்தில் வசிக்கவே அஞ்சுவதாகவும் உள்ளூர்வாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர். நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட நிலக்கரி கப்பல் ஒன்று திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது. அவசர கொள்முதல் அடிப்படையில் கொண்டுவரப்பட்ட 5 கப்பல்களில் ஒரு கப்பல் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக வலசக்தி அமைச்சரின் செயலாளர் DMRG அப்பயின்சி எமது செய்தி பிரிவுக்கு அறிவித்துள்ளார். குறித்த 5 கப்பல் சரக்குகளும் இந்திய நிறுவனம் ஒன்றிலிருந்து கொள்வரவு செய்யப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். எனினும் இந்த 5 கப்பல்களில் ஒரு கப்பல் கொண்டுவரப்பட்ட நிலக்கரிக்கான தரச்சான்றிதழ் தரமற்றவை என்று உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரே அது திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். திருப்பி அனுப்பப்பட்டுள்ள கப்பலுக்கான மாற்று நிலக்கரி கப்பலை நாட்டுக்கு அனுப்புவதாக குறித்த நிறுவனம் உறுதி வழங்கியுள்ளதாகவும் வலசக்தி அமைச்சரின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். கடல் சீற்றம் காரணமாக குறித்த மாற்று கப்பல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார்.
தற்போதைய நிலவரப்படி 22 கப்பல்களிலிருந்து நிலக்கரியை ஏற்கனவே வெற்றிகரமாக இறக்கப்பட்டுள்ளதாகவும் அப்பன்ஸ் மேலும் கூறியுள்ளார். 23வது கப்பலில் உள்ள நிலக்கரி நாளை இறக்கக்கூடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதே நேரம் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் வரை மின் உற்பத்தியை தடையின்றி தொடர்வதற்கு தேவையான குறைந்தபட்ச நிலக்கரி கையிருப்பை உறுதி செய்ய முடியும் என்றும் செப்டம்பர் மாதம் வரை அவசர மின் கொள்முதல் செய்ய வேண்டிய அவசியமில்லை என்றும் வலுசக்தி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. குஜராத் மாநில ஜனகாத் அருகே உள்ள இவ்நகர் கிராமத்தில் ஒரு நடுத்தர குடும்பம் நிகழ்ந்ததாக கொடூர சம்பவம் சமூகத்தை உலுக்கியுள்ளது. இவ்நகர் கிராமத்தில் தம்பதியினர் தங்களுடைய 4 பிள்ளைகளுடன் வசித்து வந்துள்ளார்கள். இவர்களது மூத்த மகள் படிப்பில் ஆர்வம் இல்லாமல் வேலைக்கு சென்று கொண்டிருந்தார். கடந்த 2023ஆம் ஆண்டு மே 29ஆம் தேதி அன்று மாலை வேலை முடிந்து வீடு திரும்பிய கணவர் தன் மனைவியின் தலையில் பலத்த காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடைப்பதைக் கண்டு அதிர்ச்சியில் உணர்ந்தார். வீட்டில் திருட்டு நடந்ததற்கான அடையாளங்கள் எதுவும் இல்லை. அதே சமயம் சிசிடிவி கேமராக்கள் சம்பவத்திலேயே 1 மணி நேரத்துக்கு முன்பே அணைக்கப்பட்டிருந்தது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. போலீசாரின் தீவிர விசாரணைகளில் 19 வயது மகள் தனது பணியிடத்தில் அறிமுகமான இளைஞர் ஒருவரின் ரகசிய காதல் இருந்ததும் தெரிய வந்துள்ளது. சம்பவ தினத்தன்று தனது தாயை தந்திரமாக தூங்க வைத்து தந்தையின் தூக்க மாத்திரைகளை உணவில் கலந்து கொடுத்துள்ளார். தாய் ஆழ்ந்த உறக்கத்துக்கு சென்ற நிலையில் மீனாட்சி தன் காதலனை வீட்டுக்கு அழைத்துள்ளார். துரதிருஷ்டமாக திடீரென விழித்தெழுந்த தாய் மகள் காதலுடன் இருப்பதை நேரில் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இளைஞரை விரட்டியடித்த அவர் தன் கணவரிடம் இச்சம்பவத்தை கூறியுள்ளார் என்று திட்டியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மகள் தந்தை தண்டனை வழங்குவார் என்ற பயத்தில் ஸ்டோர் ரூமில் இருந்த இரும்பு கம்பியால் தாயின் தலைப்பகுதியை பலமாக தாக்கியுள்ளார். இதில் சம்பவ இடத்திலேயே பிரதமமாக உயிரிழந்தார். கொலை செய்த பின் எதனையும் அறியாதது போல தன் அறைக்குள் தூங்குவது போல மீனாட்சி நாடகம் ஆடியுள்ளார். எனினும் முதற்கட்ட வாக்குமூலங்கள் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையில் மகளையும் அவருக்கு துணையாக செயற்பட்டதாக கண்டறியப்பட்ட அவரது காதலரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் குற்றவாளிகள் இருவருக்கும் ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம். நன்றி. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்தேவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.